கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதலடையுங்கள், ஏகசிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆறுதலடையுங்கள், ஒருவருக்கொருவர் ஊக்கமளிக்கவும், உங்கள் பாரங்களைப் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் ஆறுதல் அளியுங்கள். தயவு மற்றும் இரக்கம் உங்கள் பரஸ்பர செயல்களுக்கு அடித்தளமாக இருக்கட்டும். ஏகசிந்தையாயிருங்கள், கிறிஸ்துவில் ஒருமைப்பாட்டை நாடுங்கள். உங்கள் பல்வேறு பார்வைகளை மதித்து உங்கள் பகிரப்பட்ட நம்பிக்கையை கொண்டாடுங்கள். கடவுள் மீதான அன்பில் பொதுவான நிலத்தை கண்டறியுங்கள். சமாதானமாயிருங்கள், தீவிரமாக அமைதியை தொடரவும். மோதல்களை தயவு மற்றும் புரிதலுடன் தீர்க்கவும். ஜெபம். தேவன் எங்கள் தந்தையே, அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணரான தேவனே, எங்களோடு இருந்து எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஆமென்.